கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைக்கிறார். சடையாண்டி, விவரங்கள். இந்திய வீராங்கனைகள் வில்வித்தை போட்டியில் அணி பிரிவில் பங்கேற்று அதனை நிகழ்த்தியிருந்தனர். தனிநபர் பிரிவில் தகுதி சுற்று போட்டியானது நடத்தப்பட்டது. இதில் 3 இந்திய வீராங்கனை காலிறுதி சுற்று வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார். அதே மாதிரி பஜன் கவுர் 659 புள்ளிகளை பெற்று 22வது இடத்தை பிடித்து அவரும் காலிறுதி வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார். இதே போல் தீபிகா குமாரி பதக்கம் வெல்வதற்கான மிக முக்கியமான வீராங்கனையாக பார்க்கப்படும் தீபிகா குமாரி 658 புள்ளிகளை பெற்று 23வது இடத்தை பிடித்து அந்த தகுதி சுற்று ஆட்டத்தில் வெற்றியை வசப்படுத்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றனர். இதே போல் ஆடவர் பிரிவிற்கான அந்த தனிநபர் தகுதி சுற்று ஆட்டமும் இதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவிற்கு இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரானது ஒரு வெற்றிகரமான ஒரு தொடக்கமாகத்தான் பார்க்கப்படுகிறது. நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.